ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஏன்னா இப்படி கத்துற அப்படின்னா இது ஒரு எனக்கு ஹாப்பியான நாள். அடுத்து நம்ம செய்ய போகிற விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் இப்போவே ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செம்மையாக போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங்க்கு தான் போக போகிறோம். அதுதான் நம்மக்கிட்ட வர ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தான் வந்து நம்மளோட பிராண்டை வந்து மார்க்கெட் பண்ண போகிறோம். எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்கிட்டையும் எந்த ஒரு யூடியூபர்கிட்டையும் போய் நிற்க போகிறது கிடையாது. பிகாஸ் வி ஆர் த இன்ஃப்ளூயன்சர், வி ஆர் த யூடியூபர். அதை நான் வந்து கர்வத்துடனும் மாணவத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது யார்கிட்டையும் போயிட்டு. ஸோ இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா பேனர் அடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா சென்னையில் கிடையாது, ரொம்ப சென்னை அவுட்டரில் இருக்கிறதுனால இங்கே வந்து பேனர் கலாச்சாரம் இன்னுமே இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னைக்கு நான் பேனர் அடிக்க போகிறேன். அதை நான் உங்களுக்கு வ்ளாகில் காட்ட போகிறேன். செகண்ட் விஷயம், போஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு போஸ்டராக இருக்கா, நடந்து போகிறவங்க வண்டியில் போகிறவங்க பார்க்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது ரெண்டுமே முடிஞ்சா அந்த கார்டு மாதிரி அடித்து அதையும் நம்ம கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டை போய் நம்ம மீட் பண்ண போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரியாது. அவனை போய் மீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சொல்கிறேன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அண்ட் அவர் நேம் இஸ் TRL ரைடர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங்க்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஸோ மார்க்கெட்டிங் இன் த சென்ஸ், நீங்கள் ஆல்ரெடி என்னோட ஒரு 2-3 வீடியோ பார்த்துருப்பீங்க. 7 days to go, 1 week to go. இன்றைக்கி நான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் உங்ககிட்ட உண்மையே சொல்லிடுறேன், என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. பிகாஸ் நான் எதிர்பார்த்தது வந்து ஒன்று, நடந்தது ஒன்றுன்ற மாதிரி நம்மளுக்கு டைமிங் செட் ஆகலை. அதாவது டெலிவரி பண்ணியிருக்கணும். ஒரு வெண்டார்கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு பொருள்லாம் வர வேண்டியது இருந்துச்சு இந்த பிஸ்னஸ்க்காக. அந்த பொருள், முக்கியமான பொருள் வர்றது ஸ்டாப் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் அந்த வெண்டார் சொதப்பினான் லாஸ்ட்டில். ஸோ அதனால் நம்மளால் இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல. பட் 1 week லேட்டர், அடுத்த ஃப்ரைடே, தட் மீன்ஸ் 7th of November நம்ம வந்து பிஸ்னஸை துவங்க போகிறோம். மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ அந்த பாய் யாரு, இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா என்னோட பேஜில் த பாய் இஸ் கம்மிங். அப்பா, த பாய் யாருங்கிறத ஃபைனலி நான் இந்த வீடியோ எண்டுலேயே நான் வந்து ரிவீல் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே த பாய் இஸ் கம்மிங் அட போட அந்த பாயே தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருவீங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா, பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. அதனால இந்த வீடியோலயே த பாய், ஹூ இஸ் தட் பாய், நான் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு. சே, அங்க பாருங்க, தேவடா தேவடா ஏழுமலை தேவடான்ற மாதிரி வண்டி ஓட்டி போறாரு. ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை மட்டும் பேசிங்க. இவனை திட்டத்துக்கு ஒரு தடவை இல்லை, எத்தனை தடவை இந்த மடம் குலுங்குதே வண்டி. என்ன இருக்கும் இது உள்ள? சிசர் கம்பெனியா உள்ள? இவ்வளோ சிசர் எங்க எடுத்து போறானுங்க? எப்பா லைனா பாருங்களேன் எவ்வளோ வண்டி. ஸோ இதுதான் கைஸ், திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். இப்போ முக்கியமான பர்சனை நான் மீட் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதோ அங்க நிக்கிறான் பாருங்க, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே. டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். வாடா உக்கார்றா. எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கடா. எப்படா இருக்க? தெரியுது. ஏய் என்ன அப்படியே டான்ஸ்ல ஊறி போயிற? பாட்டு பாடினா கூட டான்ஸ் ஆடி தான் பாடுவியா? ஓ
இப்போ நம்ம எங்க போறோம் தெரியுமா? எனக்கு ஆக்சுவலா பிசினஸ் பண்றதே தெரியாது, அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன் சொல்றதுக்காக. பா கண்ணில் அடிச்சிருச்சுடா கரெக்டா ஏதோ ஒன்று. நீ அந்த போட்டோ ஃப்ரேம் போடணும்னு சொன்னல, போயிடலாமா? வா போலாம் வா போலாம். டேய் இது தெரியாது, மாஸ்டர் படத்துல விஜய் போட்டுன்னு வருவானே அதுடா இது. சாவ வச்சிருவோம் எழுந்து போ, சாவ வச்சிருவோம் எழுந்து போடணும், எழுந்து ஓடுன்னு. ஆமா நானே அந்த பழைய படத்துல பேபி குமாரின்னு ஒண்ணு வரும், அது இதே மாதிரி பார்க்க மாட்டேன். என்ன குமாரி? பேபி குமாரி. பேபி குமாரியா? ஆமா, எனக்கு கூக்கு குமாரி தான் தெரியும். உன் பேர் என்னப்பா? பேபி குமாரி, வயசு 64. இன்னும் மாமா பண்றேன் சார், கல்யாணம் நடந்துருக்கு. எங்க ஊர் பாத்தியாடா எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு. டெவலப்பா? அதான். ஏய் இல்லடா, எவ்வளவு டிராபிக் ஆகுது பாரு. சென்னையில மட்டும் தான் டிராபிக் ஆகுமா? அது கழிவு நீர் உதிரி. உதிரியா? ஏய் இன்னும் உதிரினா போயின்னு இருக்கு. கழிவு நீர் உதிரியா? ஏய் சி, கழிவு நீர் ஊர்த்தி. கழிவு நீர் ஊர்த்தி. கழிவு நீர் ஊர்த்தி உறுதி கிடையாதுடா, கழிவு நீர் ஊர்த்தி. வரலடா எனக்கு. ஆமா நல்ல டிராபிக் ஆகுது. ஏய் ஒரு பாரு, ஏய் ஏய் உங்க பாரு ஃபோன் பேசணும் போறாரு, நான் கேள்றா. நான் டபுள் டேப் வாங்கி தரட்டுமா? நான் ஒட்டிக்கிறேன். டபுள் டேப் வாங்கி அவர் பேர் தூக்குதரன்னு நினைக்கிறேன், ரொம்ப தூக்கலா இருக்காரு. எதுடா பட்டெக்ஸா? லுங்கிய தூக்கினே. ஆனா அவர் நல்ல மனுஷப்பா. அவரு கேட்கும் போல. கைஸ் இப்போ என்னன்னா அடுத்த பிளானு, அவங்க பெரியப்பாக்கு வந்து நாளைக்கு காரியமா. ஸோ அவங்க ஃபோட்டோஸை வந்து ஃப்ரேம் போடணும்னு சொன்னாப்புல. அப்படியே வந்து நம்மளோட வேலையை அங்கே போயிட்டு அப்படியே சொல்ல போகிறோம். அவனோட ரியாக்ஷனும் பார்க்கலாம். இது வரைக்கும் அவனுக்கு தெரியாது நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த வீக்கு கடை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு தெரியாது. ஸோ இப்போ நான் போகும்போது அவனோட ரியாக்ஷனும் பார்த்துடலாம். அப்படி உங்களுக்கும் ரிவீல் பண்ணிடுறேன், 2 பேருக்கும் ரிவீல் பண்ணிடுறேன். எந்த சைஸு? இந்த சைஸ் போதுமா? அனுஷ்கா மாதிரி ஆச்சிடலாமா? இங்க இது நல்லா ரோஸ் மில்க் நல்லா இருக்கும்டா, குடிச்சிட்டு போலாமா? ஏ குடிப்பையா சொல்லு. டேய் சொல்ற ஷாரா? டீயே ப்ரோ. டேய் ஃபோன் பேசுறியா? என்ன பண்ற? நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? தப்பா எடுத்துக்கினாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அப்பதான் இப்ப தப்பா இருக்குண்ணா. நீங்க நசிமா கேட்டு பேசுனா ஏ தாருடா தாருடா, தாரு தாரு. ஏய் எவ்வளோ அழகான காரு பேருங்களா பாரு, 4 சைடும் நல்லா ஃப்ரேம் மாதிரி போட்டுச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எங்கேங்க போகிறோம் தெரியுமா? போயிட்டு போஸ்டர் அண்ட் பேனருக்கு டிசைன் கொடுக்க போகிறோம். டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதாங்க இது 2 தான். இந்த 2 வந்து நம்ம பண்ணுறோம். அதுமா ஒரு சின்ன ஃபன்னி கேம்ஸ்லாம் வைக்க போகிறோம் நம்மளோட வியூவர்ஸ்க்கு என்டர்டெய்னிங்காக. டேய் கொலை வெறியில இருக்கேன், பொங்குறத அறுத்துருவேன். தலைகீழ பிடிக்கும். இங்கதான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் சொல்ல போறேன், ஓகேவா? சரி ரொம்ப சுத்தி வளைச்சு பேசாம சொல்லிடுவோம். என்னன்னு சொல்றேன், எனக்கு கல்யாணம் இல்லை. அப்புறம்
ஆனா உன் காமன் சென்ஸ் வேற அளவே இல்லை. ஏய் என்ன அதெல்லாம் நடக்காதுன்றியா? சீரியஸா விட இந்த வாரம் ஃப்ரைடே. இந்த வாரம் ஃப்ரைடே கல்யாணம். அப்புறம் எதுக்கு நான் பேனர் போஸ்டர்லாம் அடிக்க போறேன்? பைத்தியம். நீ பக்கத்து வீட்டுக்காரன கல்யாணம் காது குத்துனாலே பேன் ரெடி ஆகுது. நீ சொல்லு. நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், நீ கண்டுபிடி. ஒரு ஓப்பனிங். என்ன ஓப்பனிங்? கிராண்ட் ஓப்பனிங். அதுதான் வீடியோல பார்த்தேன். எவ்வளோ கடை ப்ரொமோஷன் பார்த்துருப்பாரு. கிராண்ட் ஓப்பனிங் தான் போடுவேன். சரிடா, தெரிஞ்சிருச்சு உனக்கு. ஒரு கடை ஒயின் ஷாப்பே திறந்தோட கிராண்ட் ஓப்பனிங் தான் போடுவாங்க. இல்ல இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகல, இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் லாஸ்ட் 2 மாதமாக என்ன கஷ்டப்பட்டுலாம் சொன்னேனா இல்லையா? சொல்ல இப்போ தான்டா சொன்னேன். ஆக்சுவலாக லாஸ்ட் 2 மாதமாக தூக்கமே இல்லை. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இதெல்லாம் ஒரு சைடு பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டுக்கு எது நான் சொன்னேன்? 2 மாசமா கஷ்டப்பட்டேன், தூக்கம் வராம. அது இல்லாமல் இப்போதைக்கு இவ்வளோதான். பேனரோட டிசைன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றத. கமெண்ட்ஸ்லாம் சொல்ல வேணாம், லைக் மட்டும் போடுங்க போதும். நம்ம ரொம்ப டீசெண்டான ஆள். கரெக்டா? இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா குப்பையில இருக்கோம். எப்பா வெயிஷ் ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சேலஞ்ச் யாருக்கு கொடுக்கலாம்? ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சேலஞ்சா இந்த இவரு கொடுக்கலாமா? பத்துனுங்கிறாரு. மாமே டேய் ஒரு 3 சோளம் வாங்கடா. வாங்கிக்க தம்பி. டேய் 2 கொடு. 2 குர்ரா. இருங்க ஆனா குர்ரா 2 கொடு. 2 இவ்வளவு குர்ரா. போடு. ஓரா பண்றான். இங்க இருந்தும் வந்துட்டு வடக்கண்ணா. டேய் கொடு. பரவாயில்ல போங்க. 4 வாங்கிக்கோ. தம்பி சாப்பிட்றியா? சோளம் சாப்பிட்றியா? என்னப்பா இப்படி வா. எந்த ஸ்கூலு? விளாக்ல வரியா? வேணாவா? படிக்கிற பையன் தானே நீ, தெரியும். சரி ஓகே சும்மா தான் கூப்பிட்டேன்னா. எப்போ ராகிங்லாம் பண்ணல கைஸ். நான் சும்மா கூப்பிட்டேன்னா. இல்லை இது தாத்தாவுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கலாமா? தாத்தா ஒரு நிமிஷம் வாங்க. இப்போ நான் ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன், ஓகேவா? இந்த ஒரு சோளம் 5 நிமிஷத்தில் சாப்பிட்டா 500 ரூபாய் உங்களுக்கு பரிசு. உங்களால் முடியாதா? சாப்பிட முடியாதா? சரி ஓகே தாத்தா, பாய். ஒன்று தாடா. மாடுக்கடா. மாடு குர்ரா. அவ்வளோ சூடா வருது. அவனு கூட சேலஞ்சா? சாப்பிடுது கைஸ். அதுவும் போடுறா, மனுஷன் மாதிரியே சாப்பிடுது. பாத்தியா? சூடு அதுக்கே சூடாகுது போலதுடா. சரி விடு, அது சாப்பிட்டோம். பாய் ப்ரோ.
தாத்தா நமஸ்கார். தமிழ் தெரியுமா? தமிழ் தமிழ் தெலுங்கா? தெலுங்கு தெலுசே. ஏய் துமாரோ. ஏய் தெலுங்கு பேசுறா, எனக்கு தான் தெலுங்கு வரல. சரி இருடா, நான் ட்ரை பண்றேன். அதை எத்துனுவா. ఇక్కడ சோளம். ஓகே. மக்காச்சோளம் 5 நிமிஷம் 5 minutes 5 நிமிஷம் மக்காச்சோளம். ஓகே 5 minutesல சாப்பிட்டா 500 rupees. தெரியலையா? பல்லு வலியா? ஆமாடா. ஏதாவது சின்ன பசங்களுக்கு தான் கொடுக்கணும்ல ப்ரோ. இங்கே வாங்க ஒரே நிமிஷம். உங்கள் பேர்? ஹாய் ஹரிஸ். நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், ஓகேவா? vlog பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இந்த சோளத்தை 5 நிமிஷத்தில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 rupees ஆன் ஸ்பாட் கேஷு இருக்குது, ஓகேவா? மட்டன் ஐயா இங்கேயா? சாந்தி மண்டபமா? சரி, என்ன சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறியா எப்படி? நீ சோளத்துக்கு காசுலாம் கேட்க மாட்டே, கவலைப்படாத. குர்ரா. என்ன இதில் ஒரு இது என்னென்னா, ஹிண்ட்ரன்ஸ் என்னென்னா, இது வந்து சூடாக இருக்குது. ஓகே இருறா, டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம். முடியலன்னா ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நீ அதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி பண்ணி வார்ம் அப்லாம் பண்ணிக்கோ. வார்ம் டவுன் எல்லாத்தையும் பண்ணிக்கோ. அவன் கேட்கும்போது கொடுக்கணும். ரெடியா? ஸ்டார்ட். வெற்றி கொடி கட்டு நலை முட்டு மலை முட்டு. ஓகே ஓகே. காலேஜ் நேம் சொல்லு. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தானே? நீ தெரியும்டா. சூப்பர் காலேஜா? நானும் அங்கே தான் படித்தேன், அதனால தான் இப்படி வீடியோ எடுத்துன்னு சுத்தின்னு இருக்கேன். ப்ரோ 1 minute ப்ரோ. ஒன்று முடிச்சாச்சு டைமு. சீக்கிரமா சாப்பிட்டு இன்னொரு சோளம் கேட்பாரோ? முடிக்க போறாரு. முடிச்சாருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கான ஸ்டாப் பண்ணுங்க. 3 நிமிஷம் 46 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்காரு. ஓகே, இவருக்கான 500 ரூபாய் கொடுத்துடலாம். கங்க்ராச்சுலேஷன். பேசுனே சாப்பிட்டான்டா. இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் போயிடுச்சு கைஸ். இந்த வாட்டி நம்ம ஹிண்ட்ரன்ஸ் 1 minute கொடுக்க போகிறோம். டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட். 2 நிமிஷம் தான் டைம் அக்காக்கு. முடியும். கமான். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பாதி வாயில போட்டு பாதி கீழே போடு. சாப்பிட்டு இருக்கு டைம் இருக்குக்கா. பார்க்கலாம். முடியும். பாரு, முடிச்சிட்டாங்க. ஹையஸ்ட் ரெக்கார்ட் பிரேக்கர். WWE சாம்பியன். தாத்தாக்கு வந்து பரிசு தொகை 500 அறிவிச்சுக்கலாம். கங்க்ராச்சுலேஷன். நானா சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ஆமா, தேங்க்யூ. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பை. See you. டாடா. சரி, ஓகே மக்களே, எண்ட் ஆஃப் தி வீடியோ. ஸோ போஸ்டர் அடித்தாச்சு, போஸ்டர் அடிக்க போகிறோம். பேனர் வந்து அடித்தாச்சு. ரிட்டர்ன் போயிட்டு அந்த அண்ணங்கிட்ட பேனர் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பேனர் அடிக்கும்போது நான் அடுத்த விலாக்லாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்மளோட பிஸ்னஸை பற்றின 50% டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு.
அடுத்தடுத்து அப்டேட்டில் நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் கைஸ். லோக்கல் கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பேனர் அண்ட் போஸ்டர் ரெடி பண்ணியிருந்தேன். என்னோடய ஆன்லைன் கஸ்டமர்ஸை நான் இருக்கணும்னா நான் ஒரே ஒரு வழி, நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸர்ன்றதுனால வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணி சூப்பராக வீடியோஸ்லாம் போடணும். ஸோ இந்த 3 விஷயமே நான் ஃபாலோ பண்ணாலே எனக்கான கஸ்டமர்ஸ் என்னை தேடி வருவாங்க. ஒன்ஸ் அவங்க தேடி வந்ததுக்கப்புறம் என்னோட இன்னொரு மந்திரம், தாரக மந்திரம், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸிங், இந்த 3துலேயே நான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி அதில் தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த 3மே தான். இவ்வளோ கம்மி ப்ரைஸில் எங்கேயுமே ஷவர்மா, பர்கரு, ஃப்ரைட் சிக்கன் எங்கேயுமே கிடைக்காது. திருவள்ளூர்லேயே சரி. ஐம் சேலஞ்சிங் எவ்ரி ஒன். இதில் ஏதாவது ஷவர்மா கார்ட்டு பார்க்குறீங்க, ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் எவனா பார்க்குறான்னா ஐ கிவ் சேலஞ்ச். என்னோடய ப்ரைஸுக்கு நீங்கள் இந்த குவாலிட்டி, இந்த டேஸ்ட்டுக்கு யாராலையும் கொடுக்கவே முடியாது. அந்த ஒரு நம்பிக்கை தான். அவங்கள மார்க்கெட்டிங் கூப்பிட்டு நான் இருத்து ஃபஸ்ட் டைம் அவங்க வந்துட்டு என்னோட ஷவர்மா அவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது போதும். அப்போ அதுவே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் தான். அதுக்கப்புறம் அவங்களா தேடி வந்துடுவாங்க. நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபேஸை மட்டும் முடிச்சிட்டோன்னா மிச்சது எல்லாமே நம்மளுக்கு லாயல் கஸ்டமராக மாறிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவங்கள தக்க வச்சுக்கிறதும், அவங்களுக்கு என்ன தேவைப்படுறதும் அப்படியே நம்ம மாற்றிக்கலாம் பிஸ்னஸில். சிம்பிளாக சொல்லிட்டேன். இதில் இந்த இடத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். நம்மளால எல்லாமே முடியும், அதை நம்புவோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அந்த கோட்டை சொல்லிட்டு நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். நம்ம மென்மேலும் வளர நீங்கள் ஒரு தூணா எங்கள் கூட நில்லுங்க. நான் உங்களுக்காக எப்பயுமே இருக்கேன் கைஸ்.